இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா, பெரும்பாலூர் அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அவங்க உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறமா டாக்டருக்கு போய் செக் பண்ணாங்க. சரியாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓரமாக உட்காந்துருந்தாங்க. அந்த வழியாக ஏசப்பா வந்தாங்க. அங்கே நிறைய கூட்டங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க யாரு கேட்கும்போது அவங்க ஏசப்பான்னு சொன்னாங்க. ஓ, ஏசப்பா போகிறாரா? கண்ணுங்களுக்கெல்லாம் பார்வை தந்திருக்காரு. அப்புறம் உயிர் தெழுப்பினார் எல்லாரையும். அப்புறமா அவங்க ஏசப்பா நான் வஸ்திரத்தை கொஞ்சமாவது தொட்டாலே எனக்கு சுகமாயிடும்னு போய் விசுவாசித்தாங்க. அப்படி விசுவாசி போய் தொட்டாங்க. தொட்டோன்னு சருன்னு ஒரு வளவை அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்போ ஏசப்பா நின்றுட்டாங்க. யார் என்னை தொட்டான்னு கேட்கும்போது சீசங்க சொன்னாங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குது, யார் அவனை தொட போகிறான்னு கேட்கும்போது ஏசப்பா இல்லை, என்னை யாரும் தொட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது என்னோட உடம்புக்குள்ளேருந்து வல்லமாக போச்சுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஏசப்பா நான் தான் தொட்டேன், கஷ்டப்பட்டு நடந்து உங்களை தொட்டேன். ஸ்ரீ, நீ விசுவாசன் படி எனக்கு காடை கிடையாது, சமாதானத்து போமா அப்படின்னு அனுப்பிட்டாரு. இப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? அந்த அம்மா மாதிரி அந்த அம்மா என்ன அந்த வஸ்திரத்தை கொஞ்சம் கூட தொட்டான்னு விசுவாசிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் விசுவாசிக்கணும். நம்மளுக்கு எந்த பிரச்சனைனாலும் இருந்தாலும் சரி, தைரியமாக இருக்கணும். நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பா என்னை தப்பி வைக்காரு விசுவாசிக்கணும். அவர் சுகப்படுத்த ஆரோக்கியத்தோட அவளார முடியும்னு விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம்ம பரவாயில்ல பெரியா இருக்க மாதிரி இருக்கக்கூடாத காரியம். அதனால நம்முடைய விசுவாசத்தை நம்மளோட ஆண்டவர் மேலே கடைசி நாட்களில் எந்த சூழ்நிலை வந்தாலும், எட்டு பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட வந்தாலும் நம்ம காத்து வழி நடத்த அவர் வல்லி உள்ளவர் வைக்கணும். நம்ம விசுவாசத்தை நாமளே சோதி பார்க்கணும். நம்ம ஒரு பிரச்சனை இருந்தால் ஆண்டவர் விசுவாசிட்டு இருப்போமா இல்லை மற்றவங்கள விசுவாசிப்போமா? மனுஷனை பார்த்து போயிடுவோமா, மனுஷனை சார்ந்து போயிடுவோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு நாள் மனுஷனை சார்ந்து போப்பானால் இப்பொழுது நம்முடைய நம்பிக்கையோ விசுவாசிக்கும் கர்த்தர் மேல பரமன் மேல அவங்க மேல வெக்கியவங்களாம் மாறுவோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் சிந்தித்து உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களா மாறுவதற்கு ஒப்பு கொடுப்போம்.